ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு ஹோம் குயின் லைஃப் ஸ்டைல் ஆஃப் 365 டேஸ். இன்றைக்கி பாவக்காய் ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். கசப்பே இல்லாமல் பாவக்காய் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. ஃபஸ்ட்டு பாவக்காய், தக்காளி, வெங்காயம் எல்லாம் கட் பண்ணிக்கலாம். நான் 2 பாவக்காய் கட் பண்ணியிருக்கேன். தக்காளி 4 தக்காளி கட் பண்ணியிருக்கேன். சின்ன வெங்காயம் ஒரு கப் ஃபுல்லாக கட் பண்ணி வச்சுருக்கேன். சின்ன வெங்காயத்துக்கு கூட ஒரே ஒரு பெரிய வெங்காயமும் நான் கட் பண்ணியிருக்கேன். சின்ன வெங்காயம் மட்டும் போட்டிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். ஒரு கடாய் அடுப்பில் வச்சு எண்ணெய் ஊற்றி எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறமா கடுகு போட்டுக்கோங்க. கடுகு நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கப்புறமா நம்ம கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயம் அது கூட ஒரு கொத்து கருவேப்பிலை போட்டு நல்லா வதக்கி விடுங்க. அதை நல்லா வதங்கிட்டு ஓரளவுக்கு வதங்கினதுக்கப்புறமா நம்ம தக்காளி சேர்க்கறதுக்கு முன்னாடியே நம்ம பாவக்காயை சேர்த்துக்கலாம். பாவக்காயை சேர்த்து வெங்காயத்தோடனா அந்த எண்ணெயில் ஒரு 2 நிமிஷம் வதங்கட்டும். அதுக்கப்புறமா நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். தக்காளியோடனா சேர்த்து பாவக்காய் வேகணும். நான் கட் பண்ணி வச்சுருக்கேன் தக்காளி இப்போ ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணிவிட்டு அதுக்கு தேவையான அளவு உப்பு, மஞ்சத்தூள், மிளகாப்பொடி காரத்துக்கு ஏற்ற மாதிரி உங்கள் வீட்டில் இருக்க மிளகாப்பொடி ஆட் பண்ணிக்கோங்க. தனி மிளகாப்பொடி நான் சேர்க்கலை, எங்கள் வீட்டிலே அரைச்ச மிளகாப்பொடி தான் நான் சேர்த்திருக்கேன். நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. நல்லா மசாலா நல்லா மிக்ஸ் ஆகிட்டோம். மிக்ஸ் ஆனதுக்கப்புறமா கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணி பாவக்காய் வேகிற அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணி நம்ம நல்லா மூடி போட்டு வச்சிடலாம். நல்லா வேகட்டும். நல்லா வெந்து வந்துச்சுனாவே நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். நல்லா கப்பன் மூடி வச்சுருங்க. அப்போ நல்லா வெந்து வந்துடும். பாருங்கள், நல்லா வெந்து வந்துருச்சு. அவ்வளோதான், பாவக்காய் ரெடி. இதோடனா 1/2 கப் துருவன தேங்காய் போட்டுக்கலாம். துருவன தேங்காய் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க. தேங்காய் போட்டுட்டா பொரியல் அவ்வளோதான் ரெடி. ஒரு 2 நிமிஷம் எல்லாம் கலரி விட்டுட்டு நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். சூப்பரான சுவையான பாவக்காய் பொரியல் ரெடிங்க. குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே சாப்பிடுவாங்க. குழந்தைங்க கூட கசப்பே இல்லைன்னு சொல்லிட்டு விரும்பி சாப்பிடுவாங்க. ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருக்குன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். கீப் சப்போர்ட்டிங் மீ. பாய்.